ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலையே துணி பவுட்ரு தான் தயாரிக்க போகிறோம். ஒரு 5 கிலோ அளவுக்கு நான் வந்து தயாரிக்கிறேன். இது பார்த்திங்கனாக்க வெளியில் நம்ம கடையில் வாங்கினா வந்து ஒரு கிலோ 90 ரூபா, 100, 125 கூட நம்ம வாங்குகிறோம். இப்போ நம்ம கலக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 60 ரூபா தான் வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு சில கெமிக்கல் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். இதை நல்லா நம்ம வந்து உடச்சி பவுட்ரு ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இதனுடைய அளவுகள்லாம் என்னென்ன பொருள் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். அளவுகள் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தரேன். இது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நான் செஞ்சதை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஜீ சால்ட், வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா, டிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரை சோடியம் பாஸ்பேட், ஃப்ரீ ஃப்ளோ சால்ட், டெனோபல், ஆசிட் சிலரி, அப்புறம் வந்து நம்ம வாசனை திரவியம், அப்புறம் வந்து கலர் கிரானூல்ஸ், கிளிட்டர் கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதில் நம்ம துணி பவுட்ரு வாங்கும்போது கவனிச்சிருப்போம். அதில் ப்ளூ கலரில், ரெட் கலரில், ஆரஞ்சு கலர்லலாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. இது எல்லாம் தான் சேர்ந்து நம்ம வந்து கலந்து வச்சுக்க போகிறோம். நான் வந்து 5 கிலோ 300 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ வந்து 5 கிலோவுக்குள்ள அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதி தரேன். இப்போ பாருங்கள், அந்த கட்டியெல்லாம் நான் உடச்சிட்டேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா துணி பவுட்ரு 5 கிலோ கலக்கிறதுக்கு கொடுங்க அப்படின்னா அவங்களே கலந்து வச்சுருப்பாங்க. அந்த ஆசிட் சிலரி, இந்த சென்ட் பாட்டில் மட்டும் அப்படியே கொடுப்பாங்க. நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். மித்ததெல்லாம் அவங்களே கலந்து தான் கொடுத்தாங்க. இதுதான் அந்த ஆசிட் சிலரி அப்படின்றது. இது வந்து நுரைவளம் வந்து நிறைய கிடைக்கும், அழுக்கு நல்லா போகும் அப்படிங்கிறதுக்கு தான். இதை ஊற்றின உடனே நல்லா பொங்கி வரும். நம்ம வந்து தூரமாக இருந்து தான் ஊற்றணும், இல்லைன்னா நெடி அடிக்கும். தூரமாக இருந்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டோன்னா பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக வரும். அதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பவுட்ரு வந்து நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு மாதிரி பொங்கும். இது நம்ம கைப்படாமல் தூரமாக நின்று ஊற்றிக்கணும். மூக்கில் நெடி ஏறும். அதனால் மாஸ்க் போட்டுக்கிட்டே நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள். இது வந்து நிறைய நுரை கிடைக்கும், நல்லா வந்து அழுக்கு போகும். அதுக்கு தான் இது. அந்த ஜீ சால்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து கிருமி நாசினி. நம்ம டெட்டால்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் வந்து அந்த ஜீ சால்ட்டில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் சோடா வந்து உப்பு தண்ணியில் கூட நல்லா அழுக்கு போகும். அப்புறம் பேக்கிங் சோடா பார்த்திங்கனாக்கா துணி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ட்ரை சோடியம் பாஸ்பேட், அதாவது டிஎஸ்பி அப்படின்றது பார்த்திங்கன்னா கரையெல்லாம் வந்து ஆயில் கரை, கிரீஸ் கரையெல்லாம் நல்லா போக்கிரும். ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு தூள் வந்து கட்டி ஆகாமல் பவுடராக இருக்கிறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். வெயிட்டும் நமக்கு வந்து அதிகமாக காமிக்கும். அந்த துணி பவுடரோட வெயிட்டை வந்து அதிகப்படுத்தி காமிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டினோபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இதில் கலந்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒயிட்டுக்கு வந்து நீலம் போடுறோமோ அது மாதிரி டினோபாலுங்கிறது கலர் துணிக்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். அப்புறம் இந்த ஆசிட் சிலரி தான் நுரைவெல்லாம் அழுக்கு போகிறது, இதை சொன்னேன் இல்லைங்களா. அப்புறம் இந்த கலர் கிரானூல்ஸ் பாருங்கள், அது நமக்கு அந்த சர்ஃப் எக்ஸல், அந்த ஏரியல் எஃபெக்ட் நமக்கு இருக்கும். அப்புறம் வந்து வாசனை திரவியம் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். மல்லிகையோ, ரோஜாவோ, தாழம்பூவோ நமக்கு தேவையான வாசனையில் நம்ம வாங்கி கலந்துக்கலாம். ஒரு 2 மூடி அளவுக்கு கலந்தால் போதும். ஒரு 300 ரூபாய்க்குள்ளேயே நம்ம வந்து ஒரு 5 கிலோ துணி பவுடர் வந்து வீட்டிலேயே நம்ம தயாரிச்சுக்கலாம். அந்த ஆசிட் சிலரி ஊற்றி நல்லா கிளறும்போது சூடாகும். அந்த சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இந்த வந்து வாசனை திரவியத்தை நம்ம வந்து கலக்கணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஆற வச்சுட்டேன். இப்போ தான் அந்த சென்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ, ஆரஞ்செல்லாம் அந்த கிளிட்டர் கலர் இதில் இருக்குது பாருங்கள், கிரானூல்ஸ், கலர் கிரானூல்ஸ் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அவங்களே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க கடையில். எனக்கு தனித்தனியாக வாங்கி நான் மிக்ஸ் பண்ணல. அவங்களே வந்து 5 கிலோ அப்படின்னும்போது அவங்களே மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஆசிட் சிலரியும் சென்ட்டு மட்டும்தான் நம்ம வந்து கலந்துக்கிட்டோம். மித்தபடி எல்லா கெமிக்கலையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான் நம்ம வேலை. கொஞ்சம் மெனக்கிட்டோன்னா நல்லா வந்து குவாலிட்டியாக, விலை கம்மியாக நம்மளே ரெடி பண்ணலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் கடையில் பவுட்ரு வாங்கவே மாட்டீங்க. கெமிக்கல் கடையிலே கெமிக்கல் வாங்கி கலந்துக்குவீங்க. அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கலக்கும்போது பாத்திரம் ஈரம் இல்லாமல் இருக்கணும். நான் பாருங்கள் ஒரு கவர்லேயும் பாத்திரத்துலேயும் ஸ்டோர் பண்ணிட்டேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.